இப்போ பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி நாள் அங்கே சென்னையில் தான் இருந்தோம். ஷூட் அப்லாம் அங்கே தான் இருந்தேன். அப்போ கூட என் பேத்தி நான்லாம் அங்கே தான் இருக்கோம். அப்போ ஏன்னா என் பேத்தி வந்து எல்லாம் பிக் பாஸ் எப்பவுமே பார்ப்பா. 8th படிக்கிறதுனால அவள் எல்லாம் பார்ப்பா. அப்போ கூட அவள் சொல்லிட்டு போனது, பாரு பிக் பாஸ் நான் போகிறேன், அங்கே வந்து நடக்கிறதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன். ஆனால் சித்தி அப்படி இல்லை. சித்தி வந்து இப்படி அங்கே போய் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு நீ வந்து என்ன வந்து நீ தப்பாக நினச்சிக்காத பாப்பா. அங்கே வந்து எப்படி எல்லோரும் பிஹேவ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. அங்கே கொடுக்கறது நான் செய்ய போகிறேன். அதனால் நீ வந்து ஐயோ சித்தி இப்படிலாம் பண்ணுறாளே நீ வந்து நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டா. வந்துட்டு ஓகே சித்தி அப்படின்ட்டா. இப்போ நாங்கள் சொன்னது அப்படி தான், போனால் நல்ல பேர் வாங்கிட்டு வா அப்படின்னு. ஏமா அழுதேன்னு கேட்பேன். ஆனால் வந்து அவள் அழுதாங்கிற காரணம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. முதல்ல அந்த ஹோட்டல் இதில் அந்த முத்துக்குமரன் ஏதோ சொன்னான்ட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்கன்னு அதுக்கப்புறம் பேசுகிற போது தெரிஞ்சிருச்சு. இந்த கூட எம்மாடி இவ எதுக்கிட்ட பிள்ளை அழுகிறாளே, இவள் அழவே மாட்டா, இவள் அழுதுட்டாளேன்னு எனக்கு அது அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு போலக்கு. அதனால் அவள் அழுதுருக்குறா. அதுதான் அம்மா கூட சொன்னாங்க, இந்த ஆக்சிடென்ட் ஆன டைம்ல மட்டும் தான் வந்துட்டு அவங்க ரொம்ப தனியா அந்த ரொம்ப ஒரு மாதிரி. ஐயோ அது வந்து மறக்கவே முடியாதுமா. நான் என் பேத்தி வந்து இந்த அளவுக்கு அவள் ஆவான்னு நான் நினைக்கவே இல்லை. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிகிட்டே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கா. என்னடா இப்படி பைத்தியம் மாதிரி பேசுகிறான்னா ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. எல்லாம் அடி சரி நல்லா அடிமா நைட். அப்புறம் நான் போய் டாக்டர் மாதிரி சொல்லி அவங்க மாத்திரை கொடுக்குறாங்க, என்ன சாப்பிட்டு தூங்கவே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் தைரியமாக இருக்கா. மறுநாளெல்லாம் இவங்க ஸ்கூல் டீச்சர்ஸு அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா மாதிரி எல்லாம் வர்றாங்க, எல்லாம் வந்து அழுகுறாங்க. இவன் வந்து நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறா. எல்லாத்துக்கும் இந்த முகத்தை பார்த்தோன்னே பயமாயிடுச்சு. ஆனால் அந்த முகமே இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. அவன் முகம் இப்போ அவ்வளோ நல்லா இருக்குது. பயங்கர அடிமா. கேட்டோன்னே உயிரே கையில் இல்லை. நைட்டு 1:30 மணிக்கு நான் அந்த காந்திபுரத்துக்கு அடுத்தாப்புல ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து நடந்து ஒரு காக்கா ரோட்டில் இல்லை, நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறேன் நான். மறக்கவே முடியாது எங்களுக்கு லைஃப்பில் அது. ஆனால் என்ன அவளுக்கு ஆப்ரேஷன் நடக்குது, அவங்க அக்காவுக்கு வேலை கிடச்சிருச்சு, அந்த சந்தோஷத்தை எங்களால் கொண்டாட முடியல. ரொம்ப வருத்தம். அவங்க அப்பாவுக்கு அதில் ரொம்ப வருத்தம். நம்ம பொண்ணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா, அவளுக்கு வேலை கிடச்சிருச்சு, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்லாம் வழி இல்லை. ஆனால் அன்றைக்கி நல்ல வேலைக்கு ஏதோ நம்ம ஓரளவுக்கு ஜமாளிச்சிருச்சு. ஏதோ பிரெயினில் ஏதாவது தாக்கியிருந்தால் என்னமா பண்ணியிருப்போம் நம்ம, இல்லையா? நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அவங்க யூடியூப்லையுமே வந்துட்டு ரொம்ப போல்டாக எடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா கிட்டேயுமே அவள் எல்லா விஷயங்களும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவா. அந்த மாதிரி விஷயங்கள் கூட பேசும்போது ஆனந்தியோட ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு தெரிஞ்சவங்க நெய்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைம்மா அவங்க இதெல்லாம் பேசலாமா, இதெல்லாம் பேசக்கூடாது, உங்ககிட்ட சஜஷன் சொல்லுவாங்களா பார்த்துட்டு? சில சமயம் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஆனந்தி இதெல்லாம் சொல்லியிருந்தால இதை வந்து யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா, இதை கேட்கலாம், இது மாற்றிருக்கலாம்லன்னு. இப்போ நான் சொல்ல இதெல்லாம் யாரும் பேசுறது இல்லைன்னு தானே அவள் பேசுகிறா. ஆனால் நானே அவகிட்ட கேட்டிருக்கேன், இந்த காமங்கிறத பற்றி ஒரு இதோட சொன்னால. அப்புறம் நான் கூட இது என்னடா இப்படியெல்லாம் இப்போ பேசியிருக்கேன். அப்புறம் வந்தோன்னே கேட்டேன்னே, பாட்டி இது நான் உண்மையானதை நான் சொன்ன மாட்டேன், இதில் ஒன்றும் இது கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க பாட்டி, என்னடா இப்படிலாம் பேசுங்க, இதனால் என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பாயிண்ட்டு அவள் சொல்கிற கருத்தெல்லாம் நானே ஏற்றுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட.